ஹலோ வைஸ் ஐபிஎல் தொடர் 2024 தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் பார்த்திங்கன்னா தற்போது அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் சுற்றுக்கான தகுதியை எழுந்திருக்காங்க. மேலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்ததாக உள்ள 3வது மற்றும் 4வது இடத்துக்கு பார்த்திங்கன்னா தற்போது 5 அணிகள் போட்டியிடுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி அணி முதலாவது அணியாக வெளியேறும்னு எதிர்பார்த்த நிலையில் வில்ஜாக்ஸோடைய கம்பேக் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அணிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் விளைவாக பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி அணி தொடர்ச்சியாக 5 வெற்றிகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெட் ரன் ரேட்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் ஆர்சிபிக்கு இடையான போட்டியில் ஆர்சிபி அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அவங்களுடைய அணி நேரடியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி பார்த்திங்கன்னா எஞ்சி உள்ள 2 போட்டிகள்லையும் தோல்வியடையும் பட்சத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் ஆர்சிபி மற்றும் சென்னை அணி தேர்வு பெற்று சன்ரைஸ் அணி வெளியேறுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள எல்எஸ்ஜி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளியேறி நிலையில் இருக்காங்க. அடுத்த போட்டிகள் அவங்க கம்பல்ஷனுக்கு தான் விளையாடுறாங்க. அவங்க வெற்றி பெற்றாலும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் சிறிது கூட இல்லை. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது வந்துள்ள அதிர்ச்சிகரமான தகவல் ஐபிஎல்லையே மாற்றி அமைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நடக்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு தற்போது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வீரர்கள் அவங்களுடைய தாயகம் திரும்பியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் பெங்களூருக்கு இடையான போட்டியில் வில்ஜாக்ஸ் மற்றும் ராஷித் ஆஃப்லி இடம்பெற மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா அணி தரப்பில் இருந்து ஃபில் சால்ட் விலகியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கொல்கத்தா அணிக்காக சிறப்பாக செயல்பட்டிருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா தற்போது வரவிருக்கும் எஞ்சிய போட்டிகளில் இவருக்கு பதிலாக புதுமுக வீரர்கள் ஓப்பனிங் வீரர்களாக களமிறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை எப்படி கொல்கத்தா சமாளிக்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் இருந்தும் பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர் விலகியிருக்காரு. அவருக்கு பதிலாக புதுமுக வீரர்கள் ஓப்பனிங்காக களமிறங்கணும். இதை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னை அணிக்கும் பார்த்திங்கன்னா மொயின் அலி வெளியேறியிருக்காரு. கடந்த சில போட்டிகளாக சென்னை அணி சரியாக விளையாடலனாலும் மொயின் அலியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இவரும் பார்த்திங்கன்னா தற்போது வெளியேறியிருக்கிறது சென்னை அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எச் அணிக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா எஞ்சியுள்ள 2 போட்டிகளில் எஸ்ஆர்எச் அணி தோல்வியடையும் பட்சத்தில் பிளே ஆஃபிற்கான வாய்ப்பை இழந்து ஆர்சிபி மற்றும் சென்னை அணி உள்ளே போகும் அபாயம் இருந்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா தற்போது எஸ்ஆர்எச் அணி பஞ்சாபோட ஒரு போட்டியில் மோதுறாங்க. பஞ்சாப் அணியில் பார்த்திங்கன்னா கேப்டன் சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ஜானி பாஸ்ட்ரோ உள்ளிட்ட 3 இங்கிலாந்து வீரர்கள் அவங்க அணியிலிருந்து வெளியேறாங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டரையே மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எதிரான எஸ்ஆர்எச் போட்டியில் எஸ்ஆர்எச் அணி எளிதில் வெற்றி பெற்று அவங்களுடைய பிளே ஆஃப் கணக்கை தக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.